திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் 5வதாக தடாதகை பிராட்டியாரின் திருமணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாமா? தடாதகை பிராட்டியார் பாண்டிய நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு மனுநீதி தவறாத சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வராங்க. அவங்களுடைய அன்னையான காஞ்சன மாலைக்கு ஒரு வருத்தம், இன்னும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு. அதை தெரிஞ்ச நம்ம தடாதகை பிராட்டியார் அவங்க அம்மாட்ட போய், கவலைப்படாதீங்கம்மா, அது நடக்கிற நேரத்தில் நடக்கும், இதுக்கு நீங்கள் கவலையே படக்கூடாது, நான் இப்போ 8 திசைக்கும் போய் பாண்டிய நாட்டுடைய வெற்றி கொடியை நாட்டிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மாவான காஞ்சன மாலைகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அரசி தடாதகை பிராட்டியாருடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற மன்னர்களும் அமைச்சர்களும் சேனையாரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெண்சங்கு முழங்க நவமணிகள் பதிக்கப்பெற்ற அழகிய தேரில் தடாதகை பிராட்டியார் ஏறி அமர்ந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க இடவளமாக சுழலவல்ல பெரும் வளமை வாய்ந்த சேனையர்கள் போர் முழக்கம் செய்து மண்ணுலகம் அதிருமாறு போனாங்களாம். யானை படைகள் போகிறத பார்க்குறதுக்கு சின்ன சின்ன குன்று அப்படியே நகர்ந்து போகிற மாதிரி தெரியுதாம். குதிரை படைகள் காலனையே எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் வலிமை வாய்ந்த காலாட்படைகள் பல வகை ஆயுதங்களை ஏந்தி பின்னாடி போயிட்டே இருக்கான். இதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்களாம், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். முதல்ல வடபுலத்து வேந்தர்களான கஜபதி, துரகபதி, சுரபதி ஆகியோரை வென்று அந்த நாட்டு யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாத்தையும் அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்களாம். அப்புறம் ஏற்கனவே அவங்க படை ரொம்ப பெருசு, இதில் இதையும் அவங்க படையோடு சேர்ந்தா நீ எவ்வளோ பெருசாக இருக்கும். உடனே என்ன பண்ணிட்டாங்க தடாதகை பிராட்டியார், சரி நம்ம இனிமேல் தேவர் உலகத்துக்கு போய் இந்திரனை வென்றுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவர் உலகம் போகிறாங்களாம். தடாதகை பிராட்டியார் பெரும் படையோட இந்திரனை எதிர்த்து போரிட வர்றதை தெரிஞ்சிட்ட இந்திரன் பராசக்தியே தடாதகை பிராட்டியாராக அவதாரம் எடுத்து இப்போ நம்மளை எதிர்த்து போரிட வராங்க, அவங்கள ஜெயிக்க நம்மளால் முடியுமா, அதனால் வேண்டாம், அவங்கள எதிர்த்து போரிட வேண்டான்னு பயந்துக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் தடாதகை பிராட்டியார் என்ன பண்ணுறாங்க, அமராவதி நகரத்தில் இருந்த வெள்ளை யானை, குதிரை, கற்பகத்தரு, சிந்தாமணி ஆகிய தேவர் உலக தருக்கள், தெய்வ பசுவான அப்புறம் காமதேனு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மிச்சம் இருந்த அஷ்டதிக் பாலகர்களையும் எதிர்த்து போரிட்டு வெற்றியும் பெற்றாங்க. அஷ்டதிக் பாலகர்கள் கொடுத்த திரைப்பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டு திருக்காயிலாயத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எங்கே போய் போரிட்டாலும் தடாதகை பிராட்டியாரே வெற்றி பெற்றதுனால அவங்க எங்கே வேணாலும் நம்ம போய் ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தில் கைலாயத்துக்கும் போகிறாங்க போரிட. அப்படி கைலாயத்துக்கு போய் அங்கே கைலாயத்தை முற்றுகையிட்டதை பார்த்த சிவகணங்கள் எல்லாம் நந்தி தேவர்கிட்ட சொல்கிறாங்க. நந்தி தேவரும் சிவகணங்கள்கிட்ட நீங்களும் எதிர்த்து போரிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூதகணங்களுக்கும் நம்ம தடாதகை பிராட்டியாரோடைய படைகளுக்கும் பயங்கர போர் நடக்குது. சிவகணங்களால் எரியப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே நம்ம தடாதகை பிராட்டியார் கையில் வச்சுருந்த அந்த வஜ்ராயுதத்தால் தகர்ந்து போயிடுச்சு. இதை பார்த்த வித்யாதாரர்களும் தேவர்களும் கூட பயப்படுறாங்க, சிவகணங்கள் எல்லாமே தோத்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நந்தி தேவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, சரி இதுக்கு மேலேயும் தாமதிக்கக்கூடாது, இது முதல்ல போய் சிவபெருமான்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சிவபெருமான்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்கிறாரு. சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டு அவருக்கு உரிய படைகளை எடுத்துக்கிட்டு ரிஷப வாகனத்தில் போர்க்களத்துக்கு போகிறாங்களா. அங்கே போய் தடாதகை பிராட்டியாரை பார்த்து அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய வீர செயலையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு தான் தெரியும்ல வந்திருக்கிறது உமையம்மை தான்னு, அதனால் அவங்க வீரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிவபெருமான் தடாதகை பிராட்டியாரை பார்த்த உடனே தடாதகை பிராட்டியார் சிவபெருமானை பார்த்ததும் அவங்களுடைய இந்த 3 தனங்களில் ஒரு தனம் தானாக மறைஞ்சு போயிடுச்சு. உடனே தடாதகை பிராட்டியார் உள்ளத்தில் இந்த பெண்களுக்கு உரிய குணங்களான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோங்கி இருந்துச்சான். இறைவனை நேருக்கு நேராக பார்த்ததுனால அப்படியே கொஞ்சம் நாணத்தால் தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறாங்களாம். இதை பார்த்த பாண்டிய நாட்டு அமைச்சரான சுமதிக்கு அசரீரி வாக்கு நினைவுக்கு வந்துச்சு. உடனே தடாதகை பிராட்டியார்கிட்ட, இந்த கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்களாம் தடாதகை பிராட்டியார். இதை பார்த்த சிவபெருமான் என்ன சொல்கிறாங்களாம், நீ எப்போ திக்விஜயம் செய்ய புறப்பட்டியோ
அப்போவே உன்னை பிரிய முடியாமல் நானும் உன் பின்னாடியே வந்துட்டேன். வேத நெறிமுறைப்படி இப்போ வர இருக்கிற சோமவார சுப முகூர்த்த நாளில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ இப்போ மதுராபுரிக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க தடாதகை பிராட்டியாரை. தடாதகை பிராட்டியாரும் மதுராபுரிக்கு அவங்க அரண்மனைக்கு வந்துட்டாங்க. உடனே அமைச்சர் சுமதி தடாதகை பிராட்டியாருக்கு திருமண ஏற்பாடு வெகு விமர்சையாக செய்கிறாங்க. எல்லா நாட்டு மன்னனுக்கும் திருமண செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. முரசு மூலயமா முரசு கொட்டி தடாதகை பிராட்டியாரின் திருமண செய்தியை மதுராபுரி ஃபுல்லாக சொல்கிறாங்க. மதுராபுரி ஃபுல்லாகவே எல்லா வீடும் அலங்காரம் பண்ணுறாங்க. மதுராபுரி நகரமே அப்படியே புது பொலிவோடு இருக்குது பார்க்கறதுக்கு. திருமணத்துக்கு மணப்பந்தல் அவ்வளோ அழகாக அமைக்கிறாங்க. இந்திரனுடைய யானையான ஐராவத மாதிரி வெள்ளை யானை உருவம் பளிங்கினால் செஞ்சு முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் நீல மணியில் பதிக்கப்பெற்ற யாளிகளின் உருவமும் பத்தி கட்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மண்டபத்தோட படிக்கட்டு பொன் தகடால் அப்படியே அமைச்சிருக்காங்க. பளிங்கு கல்லாலான அந்த சுவர்களுக்கு இடையில மரகதத்தால் பதிக்கப்பட்ட நீண்ட சரளங்கள் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் ஆயிரம் பவள தூண்களும் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே இந்திர நீல மணிகளால் செய்யப்பட்ட பொதிகைகள் விளங்க பொன்னாலான உத்திரங்களும் செம்மணிகளால் ஆன விட்டங்களும் அமைக்கப்பட்டு மண்டபத்துக்கு மேலே சந்திரகாந்த கல் வச்சுருக்காங்க. கற்பக தருவானது அது பங்குக்கு வைரங்கள் பதித்த சிங்காசனத்தை கொடுக்குது. சிங்காசனத்தை மண்டபத்துக்கு நடுவில் வச்சு அது மேலே பொற்பலகைகளும் வைக்கிறாங்க. அந்த பொற்பலகைக்கு மேலே பவளத்தினாலான குடத்துடன் சதுர வடிவமான தூண்களையும் அங்கே வச்சு பளிங்கினாலான உத்திரங்களையும் பவள கொடுங்கைகளையும் அப்படியே பரப்பி வச்சுருக்காங்களாம். இப்படி 3 அடுக்கு அமைக்கப்பெற்ற சிற்பசாஸ்திரப்படி நவமணிகளால் விமானத்தை ரொம்ப அழகாக அமைச்சாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சா அந்த திருமண மண்டபமும் மேடையும். தடாதகை பிராட்டியாரும் சோமசுந்தர பெருமாளும் உட்காந்துருக்கிறதுக்காக நவமணிகளால் இழைக்கப்பட்ட ஒரு பொன்னாலான இருக்கையும் அமைச்சாங்களாம். ஆடை அணிகலன்களை கற்பகத்தருவும் அறுசுவையுடன் கூடிய 5 வகை உணவுகளை காமதேனுவும் கொடுத்துச்சான். கேட்ட பொருள் எல்லாத்தையுமே தடையின்றி சிந்தாமணியானது கொடுத்துச்சான். இப்படி அவ்வளோ அழகாக இருந்துச்சா அந்த மண்டபம். தடாதகை பிராட்டியாரின் திருமணத்தை பார்க்கறதுக்காக பல இடத்துல இருந்து மன்னர்கள் திரைப்பொருளோடு வந்தாங்களாம். அப்புறம் மகாவிஷ்ணு, நான்முகன், உருத்திரர்கள், அஷ்ட பைரவர், அஷ்டதிக் பாலகர், அஷ்ட வசுக்கள், சூரிய சந்திரர் என அனைத்து தேவர்களும் நாரதர், வியாசர் போன்ற மகரிஷிகளும் திருமண மண்டபத்துக்கு வந்தாங்களாம். சிவபெருமானுக்கு குபேரர் தான் மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாராம். அழகாக சிவபெருமான் கிளம்பி மதுராபுரிக்கு வந்துட்டாரு. மதுராபுரிக்கு வந்த சிவபெருமானை எல்லாரும் வரவேற்கிறாங்க. தடாதகை பிராட்டியாரோடைய அம்மாவான காஞ்சனமாலையும் அவரை வரவேற்று என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுடைய பாண்டிய நாட்டையும் நீங்கள் தான் ஆட்சி செய்யணும்னு கேட்குறாங்க. மங்கள இசை முழங்க சிவபெருமான் திருக்கல்யாண மண்டபத்துக்கு அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்காங்க. மண்டபத்தில் மகாவிஷ்ணு, பிரம்மா, அப்புறம் மற்ற தேவர்கள், அப்புறம் மண்ணுலக வேந்தர்கள் எல்லாருமே அங்கே தேவ மங்கையர் நடனம் ஆடுறத பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. தடாதகை பிராட்டியாருக்கு லக்ஷ்மியும் சரஸ்வதி தேவியும் போட்டி போட்டுட்டு அலங்காரம் பண்ணி அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வராங்க மணமேடைக்கு. தடாதகை பிராட்டியாரும் சிவபெருமானுடைய பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காந்துட்டாங்க. மைத்துனரான மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்கிறார். சிவபெருமானுக்கு பாத பூஜை செஞ்ச தண்ணீரை எல்லாரும் அவங்கவுங்க தலையில் தெளிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய வலது கரத்தில் தடாதகை பிராட்டியாருடைய வலது கரத்தை வச்சு வேத மந்திரங்களை உச்சரித்து தாரை வார்த்து கன்னியாதானம் செய்து கொடுக்குறாங்க. அம்மையப்பரின் திருமண கோலத்தை பார்த்த சித்தர்களும் வித்யாதாரர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேரின்ப நிலையை அடைஞ்சாங்களாம். விஞ்சையர்கள் அமுத கீதங்களை அப்படியே பாட முனிவர்கள் ஹரஹரான்னு கோஷம் எழுப்புறாங்களாம். 4 பக்கத்தில் இருந்தும் 4 வேதங்கள் அப்படியே ஒலிக்க நான்முகனாகிய பிரம்மதேவர் அவருடைய 4 புதல்வர்களுடன் திருமணச் சடங்குகளை வேதாகம சிவாகம நெறிப்படி நிறைவாக செய்கிறாங்களாம்.
சிவபெருமான் தடாதகை பிராட்டியாருக்கு சுப முகூர்த்த நேரத்தில் திருமாங்கல்யத்தை பூட்டி திருமணத்தை பண்ணிட்டார். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அருள் செய்கிறாங்க. அப்புறம் மதுராபுரியை தலைநகரமாக கொண்டு சோமசுந்தர பாண்டியனாக சிவபெருமான் நல்லாட்சி நடத்திட்டுருக்காங்க. வெள்ளிமலையை விட்டுட்டு சிவபெருமான் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னனாக சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.